தூத்துக்குடியில் 48 ஏக்கர் நிலப்பரப்பில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட காரில் கையெழுத்திட்டு அறிமுகம் செய்து வைத்தார். வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் VF3 முதல் VF9 வரை 7 மாடல் கார்கள் உள்ளதாகவும் இங்கு VF6, VF7 ஆகிய 2 மாடல் கார்கள் தற்போது உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது என வின்ஃபாஸ்ட் திட்ட இயக்குநர் பிரகலாதன் திருப்பதி விரைவில் VF3 கார் உற்பத்தி துவங்கும் எனவும் இந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களில் 70% பேர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவித்தார். VF3 ஒரு மாடல் இருக்கு, அது கூடிய சீக்கிரத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணோம் எண்ட் ஆஃப் தி இயர்ல. அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல் செக்மெண்ட். VF3 பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்கும். தங்களிடம் VF3 முதல் VF9 வரை 7 கார் மாடல்கள் உள்ளது எனவும் மின்சார கார் மக்களிடையே தேவைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து மேலும் முதலீடு செய்யப்படும் என்றார். இது ஒரு இந்தியாவுடைய கம்பெனியான டாடா டெக்னாலஜி யுனைடெட் கிங்டம் உடன் கலவையாக உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த VF6 மற்றும் VF7 ஆகிய 2 கார்களும் சன்ரூஃப் குளோபல் அண்ட் கேப் மூலம் 5 ஸ்டார் வாங்கியவை என்றும் இவை இந்தியாவில் பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் புரோகிராம் சோதனைக்கு அனுப்பப்பட இருப்பதாகவும் அதிலும் 5 ஸ்டார் பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காருக்கு தோராயமாக 20 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். 7 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய மின்சார வாகனம் அதிகபட்ச விலையுடன் இருக்கும் என்றார். VF6 and 7 பார்த்தீங்கன்னா மிட் பிரீமியம் செக்மெண்ட், அதாவது லக்ஸரிக்கும் பட்ஜெட்டுக்கும் மிடில் இருக்க ரேஞ்ச். ஸோ நம்மகிட்ட பட்ஜெட் வெஹிக்கிளும் இருக்கு, மிட் பிரீமியம் செக்மெண்ட்டும் இருக்கு, பிரீமியம் செக்மெண்ட் இருக்கு. பிரீமியம் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா VF9 பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபா கார், 7 சீட்டர் கார். அதுவும் ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் கொண்டு வருவோம் சார். தரையிலிருந்து காரின் அமைப்பு உயரமாக இருக்கும் வகையில் கார் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் உள்ள சாலைகளில் ஓட்டுவதற்கு ஏற்றாற்போல் இருக்கும் என்றார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வின்ஃபாஸ்ட் 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது என்றும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களை பயிற்சி கொடுத்து எடுக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது என்ற பிரகலாதன் திருப்பதி அதற்கு முதற்கட்டமாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஆட்சியர் அலுவலகம் மூலம் பயிற்சி கொடுத்து 229 பேரை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் கல்லூரிகளிலும் பயிற்சி கொடுக்கப்பட்டு மாணவர்களை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா நாங்கள் ஆல்ரெடி 229 பேரை எடுத்திருந்தோம். அதில் ஆல்ரெடி ஒரு 140 பேர் சேர்ந்துட்டாங்க. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் தான். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் எதுக்கு தூத்துக்குடிக்கு வந்தோம், லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து சென்னைக்கு போகிறாங்க, சென்னையில் இருக்க கார் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து இங்கேயே இனிமேல் வேலை செய்யலாம். வியட்நாமில் இடது பக்கமும் இந்தியாவில் வலது பக்கமும் அமர்ந்து வாகன ஓட்டிகளின் திசை இருப்பதால் இந்த கார்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாகவும் இங்கு உற்பத்தி செய்யப்படும் கார்கள் ஸ்ரீலங்கா, நேபாள் போன்ற நாடுகளுக்கு உடனடியாக கொடுக்க முடியும் என்றார். மின்சார கார்களுக்கு தேவையான பேட்டரிகள் தற்போது வெளியே இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது என்றும் விரைவில் இங்கே தயாரிக்கக்கூடிய நிலை வரும், அதற்கான இடவசதிகள் இருக்கிறது என தெரிவிக்கக்கூடிய திட்ட இயக்குநர் பிரகலாதன் திருப்பதி இந்தியா மார்க்கெட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமான முன்பதிவு இருக்கிறதோ அங்கேதான் முதல் காரை அனுப்புவோம் என்றார். பாலிமர் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.